தேவனுடைய கிருபையின் கரம், தயவுள்ள கரம் உங்க மேல இருக்கும் பொழுது நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். வசனம் பாருங்க, 20வது வசனம், 2ஆம் அதிகாரம். இது அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவா. எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். தேவனுடைய கிருபையின் திரட்சி உங்க வாழ்க்கையில் ஃபங்க்ஷன் ஆகும்போது என்ன நடக்குது பாருங்க. எதையும் நீங்க கட்டுவீங்க, ஊரையே கட்டுவீங்க, பட்டணத்தையே கட்டுவீங்க. பாருங்க, இந்த சபைக்கு இருக்கும் தரிசனமே அதுதான். இது வெறும் சர்ச்சை கட்டுறதுக்காக இந்த சர்ச்சை கிடையாது. இந்த சர்ச்சை பட்டணங்களை, தேசங்களை கட்டும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதுதான் பண்ண போறோம். ஆமேன். அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். எங்களுக்கு பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எல்லாம் சொல்லாமா, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டான். ஆமென். தேவனுடைய கிருபையின் கரம், தயவுள்ள கரம் உங்க மேல இருக்கும் பொழுது நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். ரெடியா இருந்துக்கோங்க. ஆமென். காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர், காரிய சித்தியை தருகிற தேவனவர். ஆமென். இந்த மே மாதம், இந்த 5வது மாதம், கிருபையின் திரட்சியை கொண்டாடுகிற இந்த மாதம், இதுவரைக்கும் இல்லாத காரிய சித்தியை, காரியங்கள் வாய்ப்பதை உடைய ஜனங்களுக்கு நான் பேசுகிறேன். வாய்க்காத காரியங்கள் கூட, முடியாத காரியங்கள் கூட இந்த மாதங்களில் முடிவதாக என்று நான் சொல்லுகிறேன். இந்த நாள் துவங்கி ஒரு காரிய சித்தியை உடைய ஜனங்கள் மீது பேசுகிறேன். காரியங்கள் வாய்ப்பதை உடைய ஜனங்கள் மீது நான் பேசுகிறேன். என் தேவன் அவிதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.